வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன், அது பொடிசாக நறுக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் 6 எடுத்திருக்கேன், பெரிய சைஸ்னால் 3 எடுத்துக்கோங்க. அது நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அது பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். எண்ணெய் தேவைக்கேற்ப. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் போடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு செகண்ட் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்ப்போம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்ப்போம். இந்த நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடியை வச்சு மூடி தக்காளி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.